கதிர் அருவாளால் அறுவடை செய்து ஏணி ஏறி தோரணம் கட்டி பானைக்கு புது வர்ணம் பூசி அருவாள் சுத்திலால் கரும்பை வெட்டி வெள்ளம் உடைத்து தீப்பெட்டியால் தீ மூட்டி கைகளால் அரிசியிட்டு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். திராவிடத்தின் வெற்றியை ஒட்டுமொத்தமாக எங்களுடைய உதயசூரியனுக்கு பொங்க வைத்திருக்கின்ற எங்களுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு முதலினுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். எரிமலையாய் சுடுதலாய் இயற்கை கூத்தாய் எதிரிகளை நடுங்க வைக்கும் இடியொலியாய் இன உணர்வு தீப்பந்த பேரொலியாய் இழிவுகளை ஒழித்து கட்டும் கொடுவாளாய் இறைவனுக்கே மறுப்பு சொன்ன இங்கர்சாலாய் எப்போதும் பேசுகின்ற ஏத்தன்ஸ் நகர சாக்ரட்டிஸாய் ஏன் என்று கேட்பதிலே வைர நெஞ்ச வால்டேராய் என் தந்தை பெரியாரும் வாழ்ந்திட்டார் என்று பெரியார் புகழறித்த எங்களுடைய முத்தமிழர் கலைஞர் அவர்களே, வாழ்வு என்ற 3 எழுத்து என்று தொடங்கி நம்ம எல்லாம் வெற்றிக்கு அழைத்து செல்லும் அண்ணா என்கின்ற 3 எழுத்து என்று சொல்லி அண்ணா புகழுரைத்து அண்ணா சொன்ன படி என்கின்ற அந்த பேச்சை மட்டும் கேட்காமல் பிறகு வாழ்ந்த காலம் முழுவதும் அண்ணா தவிர்த்து வேற எந்த பேச்சும் பேசாமல் வாழ்ந்த எங்களுடைய டாக்டர் கலைஞர் அவர்களே, உடன்பிறப்புகள் எத்தனை உயரத்துக்கு சென்றாலும் எப்படிப்பட்ட விமர்சனங்கள் வந்தாலும் அவருடைய கருத்தாக நெட்டையானவர் குட்டையான வாசப்படியில் குனிந்து செல்லவில்லை என்று சொன்னால் நெத்தியடி நிச்சயம் என்கின்ற அந்த கருத்தாக இருந்தாலும் ஏறி விட்டோர் மகிழ்ந்து நின்றாலும் அந்த சின்ன தம்பி என்னுடைய மார்பிலே தானே குத்துகிறான், அதனால் எனக்கு பெருமை என்று சொன்ன கலைஞர் அவர்கள் இன்றும் எங்களை மேன்மைப்படுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். முத்தமிழர் கலைஞர் அவர்களே, 3 முறை மானிய கோரிக்கையிலே உரையாற்றுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். இது 4வது முறை. உங்களுடைய நூற்றாண்டு நிறைவடைந்த இந்த ஆண்டில் என்னுடைய உரையை முழுமையாக உங்களுக்கு காணிக்கையாக்குகிறேன். உங்களுக்கு காணிக்கையாக்குவது என்பது ஒட்டுமொத்த தமிழினத்திற்கு காணிக்கையாக்குவது என்கின்ற அந்த பெருமையோடு, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களே, சமச்சீர் நீங்கள் தான் கொண்டு வந்தீர்கள். தமிழ் கட்டாய பாடம் என்கின்ற அந்த சட்டத்தை கொண்டு வந்தது நீங்கள். பள்ளியிலே கட்டணம் அதிகமாக வசூலிக்கப்படுகிறது என்று சொல்லும்போது அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று அதை கொண்டு வந்தவர்கள் நீங்கள். சத்துணவு என்று வரும்பொழுது உண்மையான சத்துணவாக இருக்க வேண்டும் என்று முட்டையை வழங்கியவர்கள் நீங்கள். பள்ளிக்கூடத்திலே சான்றிதழ் பெறலாம் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்தவர்கள் நீங்கள். அதே போன்று விலையில்லா பாடநூலை வழங்கியவர் நீங்கள். ஏன் நமது பாடநூல் கழகத்தை உருவாக்கியவரும் நீங்கள். அண்ணா நூற்றாண்டு உலகத்தை கொண்டு வந்தவர்கள் நீங்கள். இன்றைக்கு நீங்கள் எங்கே விட்டு சென்றிருக்கிறீர்களோ அந்த இடத்திலிருந்து எங்களுடைய முதலமைச்சர் இன்றைக்கு கல்வி என்று எடுத்துக்கொள்வது நீதி கட்சியிலிருந்து இப்பொழுது இருக்கின்ற திராவிட மாடல் அரசு வரைக்கும் பல்வேறு சவால்கள் பல்வேறு இன்னல்களை தாண்டிதான் இன்றைக்கு நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். அதை இந்த காலகட்டத்தில் அதை நிலைநிறுத்தி காட்டக்கூடியவர் யார்? குறிப்பாக ஒரு வயதானவருடைய பேரன் இன்றைக்கு ஒரு அரசு அலுவலராக, சேத்திலே கால் வைத்து நாட்டு நட்டுக் கொண்டிருக்கின்ற பெண்மணியினுடைய மகள் இன்றைக்கு மருத்துவ மாணவியாக, கொஞ்சம் மழை பெய்தாலே ஒழுகின்ற வீட்டிலிருந்து படித்து வந்த இளைஞன் இன்றைக்கு அதே பகுதியிலே மிகப்பெரிய கட்டிட பொறியாளனாக, சாக்கடை அடைபட்டு இருந்தால் அந்த சாக்கடையில இறங்கி அதை சுத்தம் செய்கின்ற மகன் இன்றைக்கு நகராட்சியினுடைய ஆணையராக, எழுதக்கூட படிக்க தெரிவதற்கு மிகவும் சிரமப்படுகின்ற பெற்றோர்களுடைய மகன் ஒரு பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராக, எந்த சாதியை சார்ந்தவர்கள் கோயில் உள்ளுக்கு அனுமதி இல்லை என்று மறுத்தார்களோ அந்த சாதியில் வந்தவர் இந்து சமய அறநிலையத்துறையில் ஒரு அதிகாரியாக, இங்கே இருக்கின்ற ஜமீன்தாருடைய பண்ணையில் வேலை பார்க்கின்ற ஒரு பண்ணையாளனுடைய மகன் அதே பகுதியுடைய ஜில்லா கலெக்டராக, போக்குவரத்து வசதியே இல்லாத ஒரு இடத்திலிருந்து வந்து படித்த ஒரு இளைஞன் போக்குவரத்து துறையில் இன்றைக்கு ஒரு ஆய்வாளராக, எந்த சாதி குனிந்தே இருக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த சாதியிலிருந்து வந்து காக்கி சட்டை காக்கி பேண்ட போட்டுக்கிட்டு எதிர்த்து நின்று நெஞ்சை நிமிர்ந்து நின்றிருக்கின்ற உயர் போலீஸ் அதிகாரியாக, கை நாட்டதாக இருக்கின்ற பெற்றோருடைய மகன் இன்றைக்கு வெளிநாட்டில் ஐடி கம்பெனியில் சம்பாதிக்கக்கூடியவராக. இதற்கெல்லாம் யார் காரணம்? இன்றைக்கும் சமூக நீதியை இடஒதுக்கீடை நிலைநிறுத்திக் கொண்ட நமக்கான திராவிட கையிருப்பு யார்? இந்த பெயரை தமிழினம் என்று சொல்லும் பொழுது நன்றி மறவாத இனம், நன்றி உணர்ச்சி என்று இருக்கும் வரைக்கும் இந்த பெயரை இப்படியெல்லாம் சொல்வார்கள். மு.க. ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், எனது அரசியல் ஆசான் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை நான் வணங்குகின்றேன். இந்த நன்றியோடு எங்களது மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள், இன்றைக்கு துறையின் சார்பாக நான் பல்வேறு பள்ளிக்கூடங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வுகளை நான் மேற்கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது, அவர் துறை சார்ந்து அவர் எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் மறக்காமல் செல்வது பள்ளிக்கூடம். அங்கே அந்த பிள்ளைகளோடு உட்கார்ந்து அவர்களோடு காலை உணவை விட்டு அங்கே இருக்கின்ற அசம்பிளி கூடும் பொழுது அவர்களிடம் தன்னம்பிக்கைகளுடைய அமைச்சர், நாளை எங்களை வழிநடத்தக்கூடியவர், அவர் அடிக்கடி சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான்,
என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு தான், உங்களுடைய பள்ளி கல்வித்துறைக்கு தான் அதிகப்படியான நிதி, எங்களுக்கு அந்த நிதியோட கம்மின்னு என்று அடிக்கடியே சொல்வார். அதிலிருந்து ஒன்றை மட்டும் நான் தெளிவாக சொல்வேன். முதலமைச்சர் அவர் நினைப்பு என்ன என்பதை சொல்கின்றேன். மகனே ஆனாலும் மாநில வளர்ச்சிக்கு பள்ளிக்கூடம் தான் அடித்தளம் அமைக்கப்படும் என்பதற்காகத்தான் 44,042 கோடியை எங்களுடைய துறைக்கு அவர் ஒதுக்கி தந்திருக்கின்றார். அதற்கும் என்னுடைய நன்றிகள். குறிப்பாக நமது பேரவைத் தலைவர்கள், ராதாபுரம் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் நீங்கள், ஏறத்தாழ 300 பள்ளிகளுக்கு உங்களுடைய சொந்த நிதி பங்களிப்பு என்று 300 பள்ளிக்கூடங்கள் நீங்கள் ஸ்மார்ட் வகுப்புகளை வழங்கி ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு சட்டமன்ற உறுப்பினர் இருப்பதற்கு முதல் துறை சார்பாக நன்றிகள். அது மட்டுமல்ல, ஜோன் அளவில், மண்டல அளவில் நான் என்னுடைய ஆய்வுகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன். பிறகு மாவட்ட அளவில் இன்றைக்கு ஏறத்தாழ 234 தொகுதியில் 138 தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்தவன் என்ற முறையில் நான் சொல்கின்றேன். நம்முடைய ஆளுங்கட்சியை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், ஏன் எதிர்கட்சியை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் அவருடைய பங்குக்கு பள்ளிக்கூடத்திற்கென்று பல்வேறு நிகழ்வுகளை செய்திருக்கிறார்கள். அதற்கு இந்த மன்றத்திலிருந்து என்னுடைய நன்றியை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக அவையினுடைய முன்னவர் அண்ணன் அவர்களுக்கும், அதே போன்று எங்களுடைய மாவட்ட அமைச்சர், எங்களுடைய மணப்பாறை தொகுதிக்கு இன்றைக்கு குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு இன்னைக்கு நிதி ஒதுக்கி தந்திருக்கின்ற அவருக்கும், எனக்கு உறுதுணையாக இருக்கின்ற அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உரையாற்றி இருக்கின்றவர்கள், குறிப்பாக ஒரு பள்ளி கல்வித்துறை மானியம் என்று வரும்பொழுது, இதுவரைக்கும் இந்த 3 ஆண்டுகள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து கிட்டத்தட்ட 2641 கோப்புகள் எனக்கு வந்திருக்கின்றது. 2641 கோப்புகளுக்கும் நான் கையெழுத்திட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, அறிவிப்புகள், தேர்தல் வாக்குறுதியிலிருந்து 110 நம்முடைய முதலமைச்சருடைய அறிவிப்பாக இருந்தாலும் சரி, அது செய்தி வெளியீடாக இருந்தாலும் சரி, அமைச்சர் முறை என்னுடைய அறிவிப்பாக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொன்றும் ஆளுநர்கள் வந்தது, நிதிநிலையில் வந்தது என்று ஏறத்தாழ 158 இதுவரைக்கும் 143 அறிவிப்புகளை நாங்கள் செயல்படுத்தி இருக்கின்றோம். வருங்காலத்தில் மீதம் இருக்கின்ற 15 உடனடியாக நாங்கள் செய்து காட்டுவோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.